ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு சீரியல் மார்ச் 25, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சின்னஞ்சிறு சீரியலில் எல்லாரும் ட்ரீட் கேட்குறாங்கல்ல இந்து கிட்ட. அவங்க அப்பாவுக்கு வந்து நல்லா ஆனதுனால நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் எப்படி போக முடியும், எல்லோரும் அந்த வீட்டோட கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கு வந்து சித்ராட்ட சொல்லி சுகுணாக்காட்ட வந்து பர்மிஷன் வாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி சித்ரா வந்து சுகுணாட்ட போய் இந்த மாதிரி நம்ம பீச் போகலாமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறா. முதல்ல வேணான்னு சொல்கிறா சுகுணா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட கெஞ்சி கேட்குறதுனால சரி ஓகேன்னு சொல்கிறா. சித்ராவும் வந்து எல்லாத்தையும் சொல்கிறா, இது மாதிரி ஒத்துக்கிட்டாங்க அம்மான்னு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நாளைக்கு நம்ம பீச் போகிறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயந்திகிட்ட வந்து இந்து தனியாக கூப்பிட்டு வந்து நம்ம வந்து கருணாவையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி, கருணா வந்து அவங்க அண்ணனை விட்டு வரவே மாட்டானே, கூப்பிட்டாலும் வரமாட்டான், என்ன சொல்கிறது, சரி ஏதோ ஐடியா பண்ணி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறா. முன்னாடி இது மாதிரி நான் கலந்துக்கிட்டது எங்கள் அப்பாவை காப்பாற்றினதுக்கெலாம் காரணம் வந்து கருணா தான் அப்படின்னு சொல்கிறா. சரி நான் ஐடியா பண்ணி நான் கருணாவிட்ட கேட்குறேன், நான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இதுக்கு போகிறோம் கோயிலுக்கு, நீ வந்து என் கூட வரியான்னு கேட்கும்போது நாங்கள் எல்லாம் பொம்பளைங்களாக போகிறோம் 4 பேரும், சித்ரா, சுகுணா அக்கா, நான், இந்து எல்லோரும் போகிறோம், நீ வந்து ஆம்பளத்தனையாக வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை ஒரு வார்த்தை அண்ணன்ட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவன் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுவான், அவங்க அண்ணன் இல்லை இருக்கிற இடத்துல தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்துட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் போதே இவர் வராரு, திவாகர் அண்ணன் கிருபா எல்லாரும் வராங்க. அப்போ ஜெயந்தி போயிட்டு சொல்கிறா, இது மாதிரி வடிவிடை அம்மன் கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து பூஜை இருக்கான், அதை கலந்துக்கிட்டா புருஷங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் நாங்கள் போகிறோன்னு சொல்லவும் அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாரு திவாகர். உடனே அவங்க அப்பா திவாகர் அப்பா வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லவும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் தனியாக போகிறோம், அதனால் வந்து கருணாவையும் அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்லும் போது சரி கருணா எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வாடான்னு சொல்கிறாரு. திவாகர் உடனே இந்த செலவுக்கு 200 இந்தான்னு கொடுக்குறாரு. அதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க ஜெயந்தி. இந்த 200 வச்சுட்டு மொனையில் இருக்க தெருமனையில் இருக்கிற இதில் கூட வாங்கி ஒன்றும் சாப்பிட முடியாது, பீச்சில் என்னத்தை வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. காசு கொடுக்குறாரு பாருங்க, பத்தாமல் இதுக்கு நம்ம எப்படி போய் பீச்சில் சுண்டல் கூட வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்கா ஜெயந்தி. உடனே போனா வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. நீலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன் நான் வரக்கூடாது, நீங்களாம் போகும்போது நான் வரக்கூடாதா, அப்போ சித்ரா போகிறா கல்யாணம் ஆகாதவ, அப்போ நானும் தான் வருவேன், நானும் என் புருஷன் நல்லா இருக்கணும், அதனால் நானும் கல்யாணம் ஆக போகிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறா, கையில் கொஞ்சம் வச்சிருக்கிற பல்லி அதை எடுத்து போட்டு, பல்லி இருந்துச்சு நீ வரக்கூடாது, நீ வந்து நல்லா எண்ணெயை வச்சு தலையில் குளிச்சுட்டு 2 மணி நேரம் சாமிகிட்ட பூஜை பண்ணி வேண்டிக்க, இனிமேல் கெட்டது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லி அவளை வீட்டிலே விட்டுட்டு இவங்க வந்து போகிறாங்க கோயிலுக்குன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறாங்க. கார் வந்து நிற்கிது பீச்சு ரோட்டில். என்ன ஒருத்தவங்க தான் இறங்குறாங்க, சித்ரா தான் ஆசைப்பட்டு இறங்குறான்னு பார்த்தா எல்லோரும் இறங்குறீங்க, நீங்கள் வந்து ஐடியா பண்ணி தான் வந்திருக்கீங்களா கோயிலுக்குன்னு போய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் இதுக்கெலாம் காரணம் வந்து இந்து தானே அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, இந்து ஒன்றும் காரணம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் நாங்கள் அந்த 4 செவத்துலேயே அரைஞ்சு கிடக்குறோம், எங்கேயாச்சும் வெளில போகலான்னு தான் வந்தோம், நீ வந்து சொல்லிடாத வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனவொடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சித்ரா வந்து அதுவும் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லி பஞ்சு மிட்டாய் வாங்க ஓடுறாங்க. எல்லோரும் கை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு நாக்கு செவந்து போச்சா. நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது நானும் என் ஃப்ரெண்டு கவிதா, சுகன்யாலாம் பேசிப்போம், யார் நாக்கு அதிகமாக செவந்திருக்குன்னு, அதெல்லாம் ஒரு ஜாலி தான் அப்படின்னு சின்ன வயசில் அப்படின்னு சொல்லவும் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க கூடலாம் நீங்கள் இப்போ கான்டாக்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஜெயந்தி. இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பசங்கன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஆம்பளைங்களாச்சும் கான்டாக்ட் வச்சுப்பாங்க, பொம்பளைங்க அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லும் போது ஜெயந்தியும் அதே மாதிரி தான் சொல்கிறா. நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும்னு சொல்லி சித்ரா கேட்குறா. அங்கே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு, இனிமேல் மாதத்துக்கு ஒரு நடை இங்கே வரலாம், இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டதே கிடையாது, நான் இதை எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்டே போனது கிடையாதுன்னு ஜெயந்தி சொல்கிறா. உடனே
இந்து சொல்கிறா இனிமேல் வாஸ்துக்கு ஒரு தடவை வரலான்னு சொல்லவும் கருணா மறைக்கிறாரு. ஏன்டா அவளை மறைக்கிற, நாங்கள் இந்து சொல்கிறது கரெக்டு தான், நம்ம மாதத்துக்கு ஒரு நடை வந்து வேண்டியதெல்லாம் நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து வரணும், இங்கே பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கல்யாண ஆனத்துலேருந்து எங்கேயுமே கூப்பிட்டு போனது கிடையாது, இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவே இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. நான் 4 செவத்துக்குள்ளே தான் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. உடனே வந்து அங்கே ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. ரிங் வந்து போட்டு பொருளில் எந்த பொருளில் வந்து இந்த ரிங் விழுவுதோ அதை வந்து அவங்களுக்கு சொந்தன்ற மாதிரி அங்கே விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. ஜாலியாக சித்ரா அதை பார்த்துட்டு நானும் விளையாட போகிறேன்ட்டு ஓடுறா. எல்லோரும் போகிறாங்க அந்த இடத்துக்கு. போயிட்டு இது மாதிரி சித்ரா ஃபஸ்ட்டு போடுறா, வீழில் 2வது வந்து 500 ரூபா நோட்டு மேலே போடுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் போட்டால் விழுந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சித்ராவுக்கு. அவங்க அம்மாட்ட காமிச்சு சந்தோஷப்பட்டுருக்கா. எல்லோரும் கையெல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே கருணாவை போட சொல்கிறாங்க. கருணாவும் போடுறாரு. குங்குமம் இது சாந்து பொட்டு இருக்குல்ல அதில் விழுந்துருது. சாந்து பொட்டு விழவும் இங்கே பாரு இந்து வந்து பொட்டே வைக்காமல் வந்திருக்கா, அவளுக்கு பொட்டு வச்சு விடு, அந்த சாந்து பொட்டு வச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் பொட்டு இருந்துச்சு, இப்போ என்ன பொட்டு இல்லைன்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கேயாச்சும் அவளை சரியாக பார்த்தா தானே, நான் மட்டும் சரியாக பார்க்காமையா இருப்பேன், அப்பப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ வச்சு விடுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அந்த சாந்து பொட்டை இந்து நெத்தியில். அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எபிசோடு என்னன்றதை இன்னைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.